டேய் என்னடா சாவு வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்க? வந்த வேலையை மட்டும் பாரு. யாருங்க நீங்க? செருப்பு காலாத வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறீங்க? முருகா, உன்னை ஐயா கூட்டு வர சொல்லியிருக்காரு. வா. அண்ணே, என் பொண்டாட்டி இறந்து 2 நாள் தானே ஆச்சு. அப்புறமா வரேன்னு சொல்லுங்கண்ணே. எல்லாம் தெரிஞ்சுதான் ஐயா உன்னை கூட்டு வர சொல்லியிருக்காரு. நீ இப்போ உடனே வந்தானா உனக்கு நல்லது, உன் பிள்ளைக்கு நல்லது. என்ன சொல்ற? ஐயா பத்தி உனக்கு தெரியும்ல. வாரியா எப்படி? பணம் வாங்கும்போது கெஞ்சி வாங்கின வசூல் பண்ண வரணும் ஏதாவது சொன்னியாமே? ஐயா, நான் வாங்கினது வெறும் 10,000 ரூபா தான் ஐயா. 50,000க்கு மேலே வட்டி கட்டிட்டேன். திரும்பி கேட்டால் எப்படியா கட்ட முடியும்? ரொம்ப அநியாயமா இல்லை? ஐயா 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 அடிக்கிறீங்க ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா அடிக்காதீங்க ஐயா வலி அடிக்கிறீங்க ஐயா அடிக்கிறீங்க ஐயா. பெருமாள் சாமிகிட்ட கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கணக்கு கேட்க கூடாது. நீதி கேட்டனா பரலோகம் தான் போகணும். சரியா கேட்டிருந்த ஐயா. சட்டம் பேசுன உனக்கு சமாதி தான்டா. போடா. ஐயா முருகன். என்ன முருகா, 2 லட்சம் பணம் வாங்கின, 6 மாசமும் வட்டி கட்டல, இப்ப 3 லட்சம் ஆயிட்டு. எப்ப கட்டுவ? ஐயா, கூடிய சீக்கிரம் திருப்பி தந்துடுறேன் ஐயா. கூடி சீக்கிரம் எப்போ? உன் பொண்டாட்டி வேலைக்கு போய் தான் நீ சாப்பிட்டுட்டு இருந்த. இப்போ அவளும் செத்து போனா. இப்போ உனக்குன்னு வருமானம் எதுவும் கிடையாது. எப்படி திருப்பி தருவ? ஐயா, விவசாயம் பார்த்து எப்படியாவது கொடுத்துருவேன் ஐயா. ஆமா, விவசாயம் பண்ணி கிழிச்ச. விவசாயம் பண்றோம், வருமானம் தெரியாது பாரு. அதெல்லாம் ஒன்னால முடியாது. நீ என் ஃபேக்டரியில போய் ஐஸ்ஃபுல்லா வேலையை பாரு. ஆனா கடன் தீராது. இருந்தாலும் பரவாயில்ல, போ போய் வேலையை பாரு. ஐயா, நான் வேலைக்கு வந்துட்டா என் பையனோட படிப்பு கெட்டு போயிருமே ஐயா. போடா வெண்ண, நீனும் பையன் தானே வேலை பார்க்க போறிய? பேசுறான் பாரு. உன் பையன் படிச்சு பெரிய விஞ்ஞானியா போறானா? வெறும் பையலுக்கு ஏன்டா இந்த ஆசை? ஐயா, அவன் சின்ன பையன் ஐயா. அவனால எப்படியா வேலை பார்க்க? சின்ன பையனா? அங்க பாரு, அவனோட சின்ன பையன்லாம் வேலை பார்க்காம பாரு. ஒண்ணு பணத்துக்கிட்டு முருகா, இல்ல வேலையை பார்த்து கடனட. அப்படி இல்ல நீ வரும்போது ஒருத்தன் இழுத்து போனாங்கல்ல, அதே நிலைமை தான் உனக்கும் பையனுக்கும். என்ன சொல்ற? சரியா, வேலை பார்க்குறேன் ஐயா. டேய், இவனை வேலையை கூட்டு போ. அங்க தள்ளி கொண்டு போ. நீ ஜல்லி அள்ளி போடுப்பா. தம்பி நீ மணலி போடு. நீ அந்த மிஷினை போட்டு விடாப்பா. பாப்பா சீக்கிரமா தோட. கல்லெல்லாம் அந்த பக்கம் வை. 2 பேரும் வேகமாக வேலை பாருங்கடா. எப்பா வாப்பா, எப்பா கால வெட்டி விட்டுருச்சுப்பா. எப்பா வாப்பா, வாப்பா எப்பா கால வலிக்குதுப்பா. எப்பா வா. எப்பா வலிக்குதுப்பா. எப்பா வலிக்குது. ஐயா கொஞ்சம் வாங்கய்யா. என்னடா இங்க சத்தம்? ஐயா, புள்ள கால்ல அடி போட்டுருச்சியா. ஏதாவது மருந்து இருந்தா தாங்கய்யா. என்ன அப்பனு மூணு சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பாருங்க ஐயா, எவ்வளவு ரத்தம் வருது. மருந்து தானே வேணும். நான் கொண்டு வரேன் இரு. கொஞ்சம் பொறுத்துக்கடா, மருந்து வந்துடும்.
ஐயா என்னையா பண்றீங்க? கால் எரியுதுப்பா. என்னையா எப்பா, இது? கால் இங்கே எரியுதுப்பா. இதான் மருந்து வேலை செய்யற எல்லாத்துக்கும். உள்ள காலு அம்பா கால் போயிட்டியா? எரியுதுப்பா, இப்ப வலிக்குதுப்பா. அப்பனும் மோனும் ஒரே இடத்துல வேலை செஞ்சா இதுதான் பிரச்சனை. அப்பா, ஏய், கால் வாடா. எரியுதுப்பா. நீ வேற இடத்துல கொண்டு விடுறேன். வாடா. போகாதப்பா. எப்பா, போகாதப்பா. எப்பா, கால் வலிக்குதுப்பா. போகாதப்பா. போகாதப்பா, எப்பா, கால் வலிக்குதுப்பா. ஹலோ சார் சொல்லு தம்பி. சார் அது வந்து என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? எதுவும் தேவைப்படுதா? சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார் நம்ம கம்பெனிக்கு ஆஃபீஸர் செக் பண்ண வராங்க. ஆ. பசங்களை கொஞ்சம் ஒழிச்சு வைங்க சார். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி, அதை நான் பார்த்துக்கிடுறேன். ஏய் ராஜாராம், ஆஃபீஸர்லாம் வராங்களா? பசங்களை கொஞ்சம் ஒழிச்சு சரியா சரியா இப்போ போறேயா. ஓடு ஓடு ஓடு, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்காங்கடா. ஓடுங்கடா. ராஜாராம், அந்த கதவை கொஞ்சம் திறந்து விடு. We are from child officer. உள்ள செக் பண்ணணும். டேய், நீ இங்க என்னடா பண்ற? டேய், போய் ஒளிஞ்சுக்கடா போய். போடாங்கற. உன்னை என்ன பண்றான் பாரு. ஐயா, ஐயா, விட்டுருங்கய்யா. ஐயா, 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 நான் போயிடுறேன்யா. ஐயா, விட்டுருங்கய்யா. ஐயா, நான் போயிடுறேன். அங்க சர்ச் பண்ணுங்க. சார் பின்னாடி எல்லாம் செக் பண்ணுங்க. வணக்கம் சார். உங்க ஃபேக்டரியில குழந்தை தொழிலாளர் வச்சு வேலை செய்ததாக தகவல் வந்திருக்க, உண்மைதானா? ஐயோ சார், கல்வி தந்துன்னு பட்டமே வாங்கியிருக்கேன் சார். நான் போய் அப்படி செய்வேனா சார்? அதை நாங்கள் பார்த்துக்குறோம். சார் அந்த ட்ரம்ல ஏதோ டவுட்டாக இருக்குது சார். ம். சார் இன்னொரு பையன் இருக்கா சார்? தூக்குங்க சார். தூக்கியா? தூக்குங்க. நான் வாங்கிய கடனுக்கு கல்லும் மண்ணும் சுமந்தியே ஆடி பாடும் பொழுதுல அடிமையா வாழ்ந்தியே செத்தாதா விடுதலன்னு சீக்கிரமா போயிட்டியோ ஆராரோ ஆரிராரோ அன்பான கண்மணியே அம்மாவின் புடவையில் அமைதியா தூங்கிடடா பொழுதும் விடியாது இனிமேல் உனக்கு போராட்டம் கிடையாது இனிமேல் உனக்கு அம்மாவின் புடவையில் அமைதியா பொழுதும் விடியாது இனிமேல் உனக்கு
தந்த